ரஷ்யாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியோட சீஃப் இருக்கார் இல்லையா டிமிட்ரி, அவரும் அமெரிக்காவுடைய முன்னாள் எக்ஸ் ஆஸ்ட்ரோனாட் விண்வெளி வீரர் ஒருத்தவரும் ட்விட்டரில் 2 பேர் கான்வர்சேஷனில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்க? ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட கொலையாடி சண்டை மாதிரி தான் இருந்தது. என்ன நடந்தது? அதன் பிறகு ரஷ்யாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி தலைவர் டிமிட்ரி வந்து ஒரு டெலிவிஷனுக்கு இன்டர்வியூ கொடுத்தார். அதில் நிறைய விஷயங்கள் அமெரிக்காவை பற்றி சாடி பேசினார். அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு நாங்கள் ராக்கெட் இன்ஜினே கொடுக்க போகிறதில்ல, அவங்க எப்படியாவது பறந்துக்கிட்டோம், ஹாரி பாட்டர் மாதிரி தொடர்பு வச்சு ஒன்றா பறந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு அமெரிக்கா கொடுத்த பதிலடி என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது அதில் வந்து அமெரிக்கா, ரஷ்யா இன்னும் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான். அதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருக்குது. இதில் ரஷ்யா அதில் இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிஞ்சு ஐஎஸ்எஸ்லேருந்து பிரிஞ்சு தனியாக மேனவர் பண்ணிவிட்டு அவங்க ஐஎஸ்எஸ் 2ஆக பிரிக்கிற மாதிரியான ஒரு காட்சி ரஷ்யாவால் வெளியிடப்பட்டது. அந்த வீடியோ உண்மையா பொய்யா? எதற்காக ரஷ்ய விண்வெளி வீரர்கள் அப்படி பண்ணாங்க? வணக்கம், நான் உங்கள் Mr.GK. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பனிப்போர், 2 பேருக்கும் போட்டி கடுமையாக இருந்தது நமக்கு தெரியும். விண்வெளி சார்ந்து யார் முதல்ல மனிதன் அனுப்ப போகிறாங்க, யார் முதல்ல நிலவுக்கு போக போகிறாங்கன்னு கடுமையான போட்டி இருந்தது. இந்த போட்டியெல்லாம் ஒரு வழியாக நிலவுக்கு மனிதன் போனதுக்கு பிறகு முடியுது. 2 பேரும் இணக்கமாகறாங்க. யூனியன் 2 பேரும் யுனைட்டி ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக சர்வதேச விண்வெளி மையம் வந்து பல நாடுகள் சேர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையம் ISSன்னு ஒன்று வைக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, உலகம் எங்கும் நிறைய நாடுகள் சேர்ந்து நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கும்போது விஞ்ஞானம், தொழில்நுட்பம்னு நம்மளுடைய வளர்ச்சியிலேருந்து ஒரு அடி பின்னாடி நம்ம இறங்கி போயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த போர் வந்ததுக்கு பிறகு நம்ம எதெல்லாம் கொலாபரேட்டிவாக, எதெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியதோ, எதெல்லாம் பொருட்செலவு அதிகமாக பண்ணாங்களோ எல்லா விஷயத்துக்கும் இப்போ பாதகமாக அமைஞ்சிருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து செய்யக்கூடிய, ரஷ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் சேர்ந்து செய்யக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படியே தடையாகி போயிருக்கு. நிறைய பொருட்செலவுகள் வீணாக இருக்குது. நிறைய கான்ட்ராக்ட்ஸ், நிறைய ஒப்பந்தங்கள்லாம் வந்து அப்படியே போரின் காரணமாக கைவிடப்பட்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் நிறைய மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிச்சோடனே ரஷ்யா அதற்கு எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்தாங்க. நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ரஷ்யாவோட டிபெண்டன்சி இருக்குது. சமீபமாக ரஷ்யா ஒரு லான்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைக்கனூரில் கசகஸ்தானில் வந்து OneWeb அதோடைய ராக்கெட் லான்ச். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ராக்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ளாக்ஸ், கொடிகள், ஒவ்வொரு நாட்டோடைய கொடிகளும் அதில் இருக்கும். இந்தியாவோட கொடி, அமெரிக்காவோட கொடி, மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கொடிகள்லாம் இருக்கும். அதில் இந்த மாதிரி தடை விதித்த நாடுகள் இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கு எதாவது தடை விதிக்கும் போது இப்போ ரஷ்யாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொடிகள் மீது வெள்ளை போஸ்டர் வச்சு அந்த கொடிகளை மறைக்கிறாங்க. இதை வீடியோ எடுத்து ரஷ்யாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி ஹெட் இருக்கார் இல்லையா டிமிட்ரி ரோகோசின், அவர் என்ன பண்ணுறாருனா ட்விட்டரில் போட்டு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கிளிப்பை போட்டு ட்விட்டரில் சில நாடுகளுடைய கொடிகள் இல்லாமல் இந்த ராக்கெட் இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக ஸ்காட் கெல்லி யார் அப்படின்னா, விண்வெளியில் அதிக நாள் பயணம் பண்ணவர், ஒரு வருடத்துக்கும் அதிகமாக கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு மேலே விண்வெளி பயணம் செய்த நாசாவுடைய எக்ஸ் ஆஸ்ட்ரோனட். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்விட்டருக்கு ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கு ஸ்காட் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, மற்ற நாடுகளுடைய கொலாபரேஷன், இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் இல்லைனா உங்களுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு ஒர்த்தே கிடையாது. இன்னமும் ரஷ்யாவில் மெக்டொனால்டுன்னு ஒன்று இருந்தால் அங்கே போய் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தார். இதுக்கு ரோகோசின் ரொம்ப கடுப்பாகி கெட் ஆஃப் யூ மோரான் அப்படின்னு திட்டுற மாதிரி ரிப்ளை போட்டு, பார்த்து பேச இல்லாட்டி ISS உடைய அழிவுக்கு நீ தான் காரணமாயிடுவ அப்படின்னு ரிப்ளை போட்டார். கோவப்பட்டு அவர் இந்த ட்வீட் போட்டிருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அதை டெலீட் பண்ணிட்டார். அதன் பிறகு கெல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு, ஏன் இந்த ட்விட்டை நீ டெலீட் பண்ண, நீ எவ்வளோ குழந்தைத்தனமான ஆளுன்னு உலகம் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி ரிப்ளை போட்டார். அதன் பிறகு டிமிட்ரி ரோகோசின் ஸ்காட்டை பிளாக் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு பக்கம் போர் சீரியஸாக நடந்துட்டு இருக்கு. இங்கே வாய் சண்டை, கொலாடி சண்டை மாதிரி ட்விட்டரில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ட்விட்டரில் இப்படி சண்டை போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நாசா, வாருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, ஸ்பேஸ் ஏஜென்சியான நாம சேர்ந்து செயல்படுவோம், நாம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு நாசா சொல்கிறாங்க. இதற்கிடையில் ரஷ்யாவுடைய ரோகோசின் டெலிவிஷன் ஒன்றுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் நிறைய விஷயங்கள் அமெரிக்கா பற்றி சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான நடைமுறை மக்கள், பல தடைகள் ரஷ்யா மேலே இருந்தாலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இயக்கணும்னா ரஷ்யாவோட ஒத்துழைப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் இல்லாமல் விண்வெளி நிலையத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ISS சரியாக வழி செலுத்துதல், அதாவது நேவிகேட் பண்ணுறது மற்றும் எரிபொருள் விநியோகம், இதெல்லாம் வந்து எங்களை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை நாங்கள் உன்னிப்பாக கண்காணிச்சிக்கிட்டே இருப்போம். அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விரோத போக்கில் இருந்தாங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ரஷ்யாவோட இருப்பு அப்படிங்கிறதே கேள்விக்குறியாயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையை நானும் விரும்பல, அமெரிக்காவும் சீக்கிரமாக கூல் டவுன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் ரஷ்யா ஸ்பேஸ் சம்பந்தமான இந்த மாதிரி விஷயத்தில் கோவப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்வெளி சம்பந்தமான போட்டிகளில் அமெரிக்கா தான் நிலவுக்கு மனிதனை முதல்ல அனுப்பி ரஷ்யா வந்து பெண்ணுக்கு தள்ளிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனநிலையில் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம வாங்க சேர்ந்து இயங்குவோம், நம்ம ஸ்பேஸை சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அமெரிக்கா கூப்பிடும்பொழுது ரஷ்யா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு நட்பாக நம்ம யுனைட்டியாக சேர்ந்து இருப்போம் அப்படின்ற நிலையை அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, போன வீடியோலேயே இந்த ISS பற்றி நம்ம நிறைய டீட்டெயில் அதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ அதில் சொன்னபடி பல நாடுகள் சேர்ந்து உருவாக்கின இந்த ISS, அதில் அமெரிக்கா, ரஷ்யா அப்படிங்கிறது
மிக முக்கியமான நாடுகளாக இருக்குது. 2010 இந்த ISSல இருக்க குழுக்களுடைய எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணும்போது அமெரிக்கர்கள் நாசாவுக்கு கொஞ்சம் வழிவிட்டு ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய குழுவோட எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. இந்த நிகழ்வை அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லி காட்டுறார். அது மட்டும் இல்லை, 2011க்கு பிறகு அமெரிக்காவுடைய ஆளில்லா விண்வெளி பயணத்துடைய மொத்த திறனையும் அது இருந்துருச்சு. அமெரிக்கா அடுத்த 9 வருஷத்துக்கு ரஷ்யாவுடைய சோயஸ் ராக்கெட்டை தான் நம்பி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. கடைசியா அவருடைய வருத்தத்தை பதிவு செய்யற மாதிரி என்ன சொல்றாருன்னா, விண்வெளியில இந்த ஒத்துழைப்புடைய சரிவுக்கு காரணம் யாருன்னா அமெரிக்கா, கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் இவங்க தான். மனிதகுலம் இவ்வளவு சிரமப்பட்டு விண்வெளியில தேர்ச்சி பெற்ற மனிதர்களுடைய ரத்தத்தாலும் வியர்வையாலும் உருவாக்கப்பட்ட இந்த விண்வெளி நிலையத்தை இந்த நாடுகள் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா பதிவு பண்றாரு. இப்படி போர் காரணமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் விரிசல் அதிகமாக அமெரிக்கா வந்து ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிக்க, ரஷ்யா திரும்ப அமெரிக்காவுக்கான ராக்கெட் இன்ஜின்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம், அதை இதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு நாங்கள் விற்க போவதில்லை அப்படின்னு தடை போடுறாங்க ரஷ்யா. இதை ரஷ்யாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி ராஸ்கோஸ்மஸோடைய சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமேல் எங்களுடைய உலகின் தலை சிறந்த ராக்கெட்டை அமெரிக்காவுக்கு நாங்கள் விற்க போறதில்லை, அவங்க தொடக்கத்தை பயன்படுத்தியோ இல்லை வேற எப்படியாவது விண்வெளிக்கு பறந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கிடையில் யூகேவுடைய OneWeb அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி வந்து ஒரு லான்ச் வச்சிருந்தாங்க. ரஷ்யாவோட உதவியோட 36 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ற மாதிரி அதை வந்து ரஷ்யா ஸ்டாப் பண்ணி அதை லான்ச் பேட்ல இருந்து நகர்த்திட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க OneWebக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருந்தாங்க, நீங்க இந்த சேட்டலைட்ஸை மிலிட்ரி பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அந்த உத்தரவாதத்தை OneWeb வந்து கொடுக்கல. அதன் காரணமாக அதெல்லாம் ஒத்திவைக்கப்படுது, அதை ரஷ்யாவிலேருந்து லான்ச் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அது தடைப்பட்டிருக்கு. யூகே பாதிப்படைஞ்சாலும் அமெரிக்கா பாதிப்படைஞ்சதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் செக்ரட்டரி ஃப்ராங்க் கெண்டல் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ரஷ்யாவுடைய இந்த தடையால் அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது எந்தவித பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யாவுடைய RD-180 சொல்லக்கூடிய அந்த ராக்கெட் இன்ஜின், அதாவது என்னன்னா அது ரஷ்யன்கள் உண்டாக்குன டிசைன், டூயல் நாசல் டூயல் கம்பஷன் சேம்பர்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜின் ஸ்ட்ரக்சர். ராக்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் லான்ச் வெஹிக்கிளில் தரையிலிருந்து புறப்படுறதுக்கு இந்த இன்ஜின் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்பேஸ் மிஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிற ஒன்று. ULAன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ராக்கெட் மேனுஃபேக்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய அடுத்த 24 லான்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு தேவையான இன்ஜின்ஸை நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டோம், அது எங்கள் யூஎஸ்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரஷ்யா அந்த இன்ஜின்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தை மீறி அவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் எங்ககிட்ட இருக்கிற திறமையான ஆட்கள் அதை நிர்வகிச்சிருப்பாங்க, அவங்க அதை மெயின்டைன் பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடிய தகுதி எங்கள் அமெரிக்கர்களுக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனால் அமெரிக்காவுடைய நிர்வாகத்தில் என்ன மாற்றம்னா, ULAன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வெண்டார் வச்சிருந்தவங்க இப்போ SpaceX ULAன்னு 2 வெண்டாருக்கு மாறி இருக்காங்க. ஃபியூச்சரில் அமேசானோடைய ப்ளூ ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது, அதனால் எங்களுக்கு ரஷ்யாவுடைய இந்த தடை அப்படிங்கிறது பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா பொருளாதார தடை போட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு ரஷ்யா உங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் ராக்கெட் இன்ஜினே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க உங்கள்கிட்ட இருந்து ஏற்கனவே நாங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டோம்னு சொல்ல, ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை போல இருக்குது. இதற்கிடையில் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ரஷ்ய விண்வெளி வீரர்கள் தனியாக துண்டிச்சுக்கிட்டு ISSலேருந்து பிரிஞ்சு வெளில போகிற மாதிரியான ஒரு வீடியோ வைரலாக 2-3 நாளாக ஓடிட்டு இருந்தது. சும்மா 47 வினாடி ஓடக்கூடிய இந்த வீடியோவில் ரஷ்யாவுடைய காஸ்ட்ரோனட்ஸ் ISS மாடியூல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரஷ்யன் ஹேட்ச் டோர்ஸ்லாம் லாக் பண்ணிட்டு அவங்களுடைய மாடியூலில் ISSலேருந்து துண்டிச்சு தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரியான ஒரு வீடியோ வைரலாக ஓடிட்டு இருந்தது. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரஷ்யாவுடைய மாடியூல் தான் ஸ்டியரிங் பண்ணுறது, நேவிகேட் பண்ணுறது, எரிபொருளுக்கான ரீஃபில்லிங் கேப்பபிலிட்டின்னு இருந்த முக்கியமான அங்கங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போ ISS உடைய முக்கியமான அங்கமாக இருக்கிற ரஷ்யாவுடைய மாடியூல் தனியாக பிரிஞ்சு ISS 2ஆக பிரிந்ததா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய கேள்விகள். ஆனால் உண்மை என்னன்னா ISSல 7 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. 47 வினாடி ஓடக்கூடிய இந்த வீடியோ ஜோக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. யார் ஷேர் பண்ணாங்க, இது யார் உண்டாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யன் கவர்மெண்ட்டோடைய ஒன் ஆஃப் த மீடியா ஹவுஸ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ ISS அப்படிங்கிறது 2ஆலாம் பிரியல, மேபி பிரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ரஷ்யா சும்மா சின்ன சிலிமிஷம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போருக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய சேனலில் பார்க்குறீங்க. அதுக்கு பின்னாடி அறிவியல் சார்ந்து இந்த மாதிரியான ஸ்பேஸ், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் முடிஞ்சிருக்குன்னு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போர் விரைவில் நிற்கணும், நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் Mr.GK உடன். நன்றி.